viewers, welcome to TAMIL360 TV. முகத்துல வர முகப்பருக்களை நீக்கிறதுக்காக இன்னைக்கு வீட்லயே நம்ம வேப்பிலை சோப் ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் வேப்பிலை பவுடர் 1 டீஸ்பூன், தேங்காய் எண்ணெய் 40 ml, வேப்ப எண்ணெய் 10 ml, காஸ்டிக் லை 10 ml. இந்த காஸ்டிக் லையை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது எப்படி ரெடி பண்ணேன்னா 5 ml காஸ்டிக் சோடா எடுத்துக்கிட்டேன். அது கூட 10 ml தண்ணி கலந்து 4 மணி நேரம் வச்சா காஸ்டிக் லை ரெடி ஆயிடும். ஒரு சோப் மோல்ட். இப்போ நம்ம சோப் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்ட தேங்காய் எண்ணெய் கூட வேப்ப எண்ணெயை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே செக்கு எண்ணெய் தான். அடுத்து வேப்பிலை பவுடரை இது கூட சேர்த்துக்கணும். இது நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேப்பிலை பவுடர் கிடைக்கல அப்படின்னா வேப்பிலையை கூட நீங்க ஃப்ரெஷ்ஷா அரைச்சு 1 டீஸ்பூன் இதுல ஆட் பண்ணிக்கலாம். இந்த வேப்பிலை பவுடர் நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அவ்வளவுதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச இந்த ஆயிலை காஸ்டிக் லைல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்க, காஸ்டிக் லை கூட ஆட் ஆனோடனே எப்படி கலர் சேஞ்ச் ஆகுதுன்னு. நல்லா திக்காகுது. வேப்பிலை சோப் முகத்துக்கு மட்டும் இல்லாம நம்ம சருமத்துக்கும் ரொம்ப நல்லது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணலன்னா சோப் செட் ஆகும்போது ஆயில் மட்டும் தனியா மேல நிற்கும். பாருங்க, லைட்டா கெட்டியாயிடுச்சு. ஓரளவுக்கு கெட்டியானதுக்கு அப்புறமா சோப் மோல்ல ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு சோப் செய்யறதுக்கு சிலிகான் மோல்டு எடுத்திருக்கேன். நீங்க பேப்பர் கப் கூட எடுத்துக்கலாம். பேப்பர் கப் யூஸ் பண்ணீங்கன்னா உள்ள ஆயில் தடவிட்டு அதுக்கப்புறமா இதை ஊற்றணும். வீட்டில் இருக்கிற வேற என்னென்ன பொருளை மோல்டா யூஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சோப் செட் ஆகிறதுக்கு 12 hours ஆகும். 12 hours கழிச்சிட்டு பார்க்கலாம். 12 hours ஆயிடுச்சு. சோப் செட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். சிலிகான் மோல்ல ஊத்துறதுனால சோப் ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. இந்த சோப்பை செஞ்சதுல இருந்து 30 நாள் கழிச்சு தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த சோப்பை நீங்க 3 years வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த சோப்பை கண்டினியூஸா யூஸ் பண்ணோம்னா முகத்துல இருக்கிற பிம்பிள்ஸ், அதனால ஏற்பட்ட கரும்புள்ளி, இது எல்லாமே நாள்பட மறைய ஆரம்பிக்கும். அதோட புதுசா பிம்பிள்ஸ் எதுவும் வராம முகத்தை பாதுகாக்கும். நீங்களும் உங்க முகத்துல இருக்கிற பருவை நீக்கிறதுக்கு இந்த வேப்பிலை சோப்பை செஞ்சு 30 நாள் கழிச்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க விரும்புற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.